நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட நகர்வுகள் எப்படி இருக்கு? அது எப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வர்றோம். நம்ம நிஃப்டி பார்த்து கொஞ்சம் நாளாச்சு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாப்டரில் வந்து நிஃப்டியோட மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த பவுண்ட்ரி வந்து நிஃப்டி எதெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு லாங் டேர்மாக எடுத்துக்குவோம். அதுலேருந்து அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் ஷார்ட் டேர்முக்கு வருவோம் நம்ம. உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட்டை ரீசெட் பண்ணோம்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த லோவில் இருந்து அதிகபட்சம் என்ன ஹை இருக்கோ அந்த ஹையை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன ஹை அண்ட் லோ இருக்கோ ஸோ அதை கனெக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் வேணால் சார்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து ஏதாவது அந்த ரெட் கலர் பேட்டர்னில் உட்காந்துருக்கா அப்படின்னா உட்காந்துருக்கு. அப்போ அப்படின்னா கரெக்டாக விட்டுறலாம். சரி, இல்லைனா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இப்படி சம்மந்தம் இல்லாமல் இப்படி உட்காந்துருச்சுன்னா அதை இழுத்து கொண்டு போய் அது பேட்டர்ன் பக்கத்தில் இருக்கிற பேட்டர்னோ ஸோ அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வைக்கலாம். சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு, 50 வந்து கவனிங்க. இப்போ இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் இங்கேருந்து பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ ஸோ அதோட 50% தாண்டி அவுட் சைட் கேண்டில் போட்டு வெளியில் நிற்கிது ஸ்ட்ராங்காக. அப்போ இது உடச்சி போனால் இன்னும் எங்கே போகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். அப்கிரேட்னா 1 ஹவருக்கு அப்புறம் 4 ஹவர் போகிறோம். அப்போ 4 ஹவர் போயிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ 4 ஹவரோட லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்து 4 ஹவர் அகெயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள். இப்போ 4 ஹவரோட 50% கிட்ட மார்க்கெட் நிற்கிது. 4 ஹவர் கேண்டில் வந்து இன்னும் அவுட் சைட் கேண்டில் வைக்க முடியல. பட் 1 ஹவர் வச்சிருச்சு, 4 ஹவர் வந்து வைக்க முடியல. இது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போனோன்னா 4 ஹவருக்கு அப்புறம் என்ன போகணும், டே போகணும். இப்போ டே போனாலும் ஆல்மோஸ்ட் அதுதான் இருக்குது. இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். டே போனாலும் ஆல்மோஸ்ட் அதான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மறுபடி 4 ஹவர். இப்போ இதே இது நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிங்கன்னா தெரியும். கவனிங்க. இப்போ 4 ஹவர், இப்போ 4 ஹவரில் முன்னாடி எங்கேருந்து வந்திருக்கு, இவ்வளோ தூரத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அல்டிமேட்டாக ஹை எங்கே இருக்குது, இந்த ஹையிலேருந்து இந்த இடத்துல இருந்து அல்டிமேட்டாக லோ எங்கே இருக்குது, இந்த லோ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்ததை திரும்ப பையர் கொண்டு போயிட்டு 50 தாண்டி கொண்டு போக முடியாமல் திரும்பி வருது. அதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வந்து இப்போ இதோட 25, 50, 75, 100. ஸோ அப்போது என்ன நடக்குது, இந்த 50 தாண்டி எவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்தாங்களோ திரும்ப பையரால் என்ன பண்ண முடியல. ஏற்கனவே எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ, இங்கே இருந்தானே பையர் கொண்டு போயிருக்காங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ ரெண்டாவது தடவை பையரால் அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியாமல் இப்போ திரும்பி வருது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெயில்டு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே வச்ச ட்ரெண்டை விடையோ கேண்டிலை விடவோ இல்லை பேட்டர்னோடவோ அதளவுக்கு ஈக்குவலாக வைக்க முடியலை அப்படின்னா ஃபெயில்டு. அப்போ ஃபெயில்டு பேட்டர்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்களோ ஸோ அதோட 50 அதோட பேஸுக்கு மார்க்கெட் திரும்பி வந்துடும். போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா என்ன வரும், ஃபெயில்டு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா என்ன நடக்கும், நான் எடுத்து விட்டுறேன். ஏற்கனவே கொண்டு போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன இருக்குது, இதோட 50% வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இதை உடச்சா என்ன நடக்கும், பேஸுக்கே இந்த பேஸுக்கே வந்துடும். எவ்வளோ தூரம் வரைக்கும் ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்தாங்களோ. அது என்ன அர்த்தம், ஏற்கனவே கவனிங்க, ஏற்கனவே பையர் கொண்டு போனது எவ்வளவு, இங்கேருந்து ஒரு உத்தேசமாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த பையர் கொண்டு போனது ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போனது மாதிரி ரெண்டாவது டைம் கொண்டு போக முடியாமல், இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போனது, ரெண்டாவது டைம் இவ்வளோ தான் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும், அப்போ ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி அட்லீஸ்ட் அது அளவுக்கு இல்லைன்னா அதை தாண்டியே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ, இது ஃபஸ்ட் டைம் கொண்டு போனது, இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரெண்டாவது டைம் பையர். அப்போ இதை கவனிக்க உங்களுக்கு புரியும். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு பையர் எவ்வளோ கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இப்போ செல்லர் கொண்டு வந்து ரெண்டாவதாட்டா பையர் கொண்டு போகும்போது ஏற்கனவே கொண்டு போன அளவுக்கு கொண்டு போக முடியல. அதுக்கு பேர் தான் ஃபெயில்டுன்றோம். அப்போ இந்த இருந்து இங்கே பையர் கொண்டு போனாங்களே இந்த இடத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க, கொண்டு போக முடியல. ஸோ அப்போ என்ன நடக்கும், அட்லீஸ்ட் அப்போ இதை விட ஏற்கனவே கொண்டு போன முடக்கு கொண்டு போக முடியலன்னா எங்கேருந்து கொண்டு போயிருக்காங்களோ அங்கேயே வந்துடும். இதான் விஷயம், அங்கே வந்துடும். சில ஃபெயில்டுங்கிறப்ப நமக்கு என்ன வரும், ஈக்குவல் அல்லது எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன் வந்துடும். இவ்வளோதான் விஷயம். இப்போ ஃபெயில்டு பேட்டர்னில் 2 தான் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஈக்குவலாக வரும், ஏற்கனவே எங்கேருந்து கொண்டு போனாங்களோ ஸோ அதளவுக்கு இந்த ஈக்குவலாக வரும். அப்படி இல்லைன்னா இதை உடச்சி எக்ஸ்ட்ரா பேட்டர்னாக போடும். இது 2 தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
புரியுதுங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? மறுபடியும் கம்ப்ளீட்டாக எல்லாம் ட்ரா பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து ஏற்கனவே கொண்டு போனாங்க கரெக்டாக ஒன்று. அடுத்து ரெண்டாவது தடவை இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தடவை கொண்டு போகிறாங்க. அப்போ ஏற்கனவே கொண்டு போனதை விட கொண்டு போக முடியல. அப்போ நீங்கள் கவனிங்க, ஏற்கனவே கொண்டு போனதோட 50% தாண்டி கொண்டு போக முடியல. அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த 50%க்கு வந்துடும். அதான் அர்த்தம். இப்போ ஏற்கனவே கொண்டு போனதை 50 தாண்டி கொண்டு போக முடியலன்னா கரண்ட்டாக இருக்கிற 50 அதுக்கப்புறம் அந்த பேஸுக்கு வந்துடும். சரி, அப்போ அதே மாதிரி இங்கே கவனிங்க, ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியல. இப்போ இதையும் கவனிச்சிங்கன்னா தெரியும், செல்லர் கொண்டு வந்ததோட 50% கொண்டு போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன நடக்கும்? இப்போ ரெண்டாவது தடவை செல்லர் கொண்டு வர்றது, இப்போ கரண்ட்டாக கொண்டு வர்றாங்களே, ஸோ அது வந்து என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அதோட 50%க்கு வந்துடும். அதனால் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் பையர் எவ்வளோ கொண்டு போயிருக்காங்களோ அதே மாதிரி ரெண்டாவது தடவை கொண்டு போக முடியலன்னா ஃபஸ்ட்டு டைம் எங்கேருந்து கொண்டு போனாங்களோ அந்த பேஸுக்கு வந்துடும். ப்ளஸ் அதை அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் முதல்ல 50%க்கு வரும். ரெண்டாவது என்ன நடக்கும்? பேஸுக்கு வரும். மூணாவது எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஏற்கனவே செல்லர் கவனிங்க, ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது டைம் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கொண்டு போக முடியல அப்படின்னா என்ன நடக்கும்? எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ அந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்து போயிடும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? கவனிங்க. அப்போ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? எங்கேருந்து பையர் கொண்டு போனாங்களோ ஸோ அப்போ அதோட 50% அளவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. 4 ஹவர்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 1 ஹவர்லேயும் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இப்போது கவனிங்க, இப்போ இதை ரீசெட் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது? 1 ஹவரில் இங்கே இருக்குது. லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இவங்க கீழே தான் கொண்டு வர போகிறாங்கன்னா இங்கே இருக்குது. அடுத்த பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த பேஸுக்கே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. அப்போ இது கீழே தான் கொண்டு போக போகிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? மறுபடி செல்லர் இதோட இந்த 50% இங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இப்போ கரண்ட்டாக செல்லர் கொண்டு வந்த பவுண்ட்ரிக்கு நம்ம ட்ரா பண்ணுவோம். அப்போ இங்கே இருக்குது. அப்போ இது கீழே தான் கொண்டு போக போகிறாங்கன்னா இந்த 50% லைனை தாண்டி மேலே போகக்கூடாது. அப்போனா மட்டும்தான் போகலாம், இது வரைக்கும் போகலாம். போயிட்டு இப்படி வி பேட்டர்னாக போட்டு கீழே வந்துடணும். இந்த பேஸ் வந்துடணும். பேஸை உடச்சா எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே தான் வர போகிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? இதை தாண்டி கீழே மேலே வந்து 50% லைனை தாண்டி போகக்கூடாது. ஓகே, 50% தாண்டி அவுட் சைட் கேண்டில் போகக்கூடாது. இது ஓவரால் பவுண்ட்ரி இப்போ நம்ம குறிச்சிருக்குது. இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் லைன் எங்கே இருக்குது? 50% ப்ரைஸ் லைன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா இப்போ என்ன நடக்கும்? ஏற்கனவே போனால் அந்த பேஸுக்கே மார்க்கெட் போயிடும். சரியா? ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரையலாம். இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரையலாம். ஸோ 15 மினிட்ஸ் அளவுக்கு போகிறோம். 15 மினிட்ஸ்லேயே நமக்கு என்ன இருக்குது? ஹை அண்ட் லோ. ஸோ அதே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இப்போ எல்லாமே பார்த்தீங்களா? ஸோ அந்த பவுண்ட்ரி பக்கத்தில் தான் வரும். இதை நான் எடுத்து விட்டுறேன். இதெல்லாம் பழசு. கரண்ட்டாக வந்ததுக்கு மட்டும் நான் எடுக்கிறேன். அப்போ பாருங்கள், இதோட பவுண்ட்ரி வந்து பக்கமாக தான் இருக்கும். ஸோ இந்த பவுண்ட்ரி வேண்டாம். இது 1 ஹவரோடு, இது 15 மினிட்ஸோடது. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் 5 மினிட் அளவில் போகிறோம். இன்னும் இப்போ 5 மினிட்டுக்கும் நமக்கு எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்கள், இதுதான் ஹை கண்ணுக்கு தெரிஞ்சு, இந்த லோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த 15 உடைச்சா 5 மினிட்டை உடைச்சா அப்போ என்ன நடக்கும்? இந்த இது 5 மினிட்டு, இந்த 5 மினிட்டோட 15 தாண்டி அவுட் சைடு வச்சா மட்டும்தான் இந்த 15 மினிட்டோட 50% போக முடியும். அதை தாண்டி அவுட் சைடு வச்சா மட்டும்தான் இந்த 1 ஹவரோடது போக முடியும். ஸோ இப்போ இந்த இடங்கிறது ஸ்ட்ராங், என்ன சொல்கிறது, 50% பாயிண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மைல்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்தவொடனே கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்தவொடனே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஸோ இப்போ ஸ்ட்ராங்காக கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ்லாம் அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளியர் கட்டாக பண்ணணும். இன்னும் சுருக்கி போனோம் அப்படின்னா என்னதுக்கு? 1 மினிட் இருக்குது. அப்போ 1 மினிட் படி பார்த்தீங்கன்னா கவனிங்க, இப்போ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 1 மினிட்ல லைன் வந்து இங்கே இருக்குது. ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் கட்டாக தெரியும். இப்போ தெரியுதா? இப்போ 5 மினிட்ல வந்து இந்த இடத்துல இருக்குது. 50% இங்கே இருக்குது. அப்போ இதை உடைச்சா மட்டும்தான் என்ன நடக்கும்? இந்த 50% லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சா மட்டும்தான் இந்த 15 மினிட்ஸோட 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 1 ஹவர் போட்டோம்னா நீங்கள் பாருங்கள், இது 5, 1 மினிட்டு, 5 மினிட்டு,
15 மினிட் 1 hour. இதுதான் இதோட பவுண்ட்ரி. இப்படி தான் நீங்கள் வந்து என்னோட பவுண்ட்ரியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் இதோட பவுண்ட்ரி. சரி, இப்போ இது மேலே போகாமல் இந்த 50% தாண்டி போக முடியாமல் அப்போ இந்த லோ உடைக்குது அப்படின்னா, இப்போ மேலே போக முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த 100 இருக்குது, இங்கேருந்து வந்திருக்குல்ல இந்த 100க்கு, இந்த 125 50 அண்ட் 75 100 இது போக முடியாமல் வருதுன்னா அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஃபெயில்டுன்னு இருக்கும். ஃபெயில்டுன்னா என்ன ஆகணும்? மறுபடியும் இந்த பேஸை உடச்சி கீழே போயிடும். அப்படி கீழே போச்சுன்னா தான் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 4 ஹவரில் டேயில் ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ இது கீழே உடைச்சதுன்னா எங்கே போகும்? அப்போ கீழே உடைச்சா எங்கே போகும்? ஆட்டோமேட்டிக்காக அதான் நம்ம இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 50% லைனை தாண்டி கீழே உடைச்சது அப்படின்னா அடுத்து டேயோட இதுக்கு அடுத்த பெரிய ஃப்ரேம் இது டேயோட 50% லைனை தாண்டி கீழே வரும். அப்போ அதுவும் ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்குது. இப்போ இதை உடச்சிச்சுன்னா அடுத்து எங்கே இருக்குது? இன்னும் பெரிய ஃப்ரேம் வீக்கு. இந்த பேஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்தடுத்த விஷயங்களில் அதோட அடுத்தடுத்த பவுண்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதை எடுத்திங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. அப்போ இந்த வீக்கோட 50% லைன் எங்கே இருக்குது? டேயோடது எங்கே இருக்கோ, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஃபோர் ஹவரோடது எங்கே இருக்கோ, டேயோடது எங்கே இருக்கோ, அது அதோட 50% லைன் தான் வீக்கும் இருக்குது. தெரியுதா? அப்போ இது ஒரு பவுண்ட்ரியாக தெரியுதா? அது மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு பவுண்ட்ரியாக காட்டும். மேலே மேலே கீழே ஒரு பவுண்ட்ரியாக கிளியராக காட்டும். மேலே போனால் எங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வந்தால் எங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்? இது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல பெரிய அளவில் வால்யூம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே அதில் மீனிங் இருக்குது. சிம்பிளாக வந்து அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கக்கூடாது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குனாலே என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் அக்குமுலேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா பெரிய அளவில் பையிங் வால்யூம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இங்கே போச்சுன்னா பெரிய அளவில் செல்லிங் வால்யூம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது மீன்ஸ் என்ன அர்த்தம்? இங்கே பை பண்ணவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? இங்கே விற்பாங்கல்ல, அப்போ டைரக்ட் வால்யூமே வரும். பை பண்ணாமல் செல் பண்ணுற வால்யூமே வரும். அது போக என்ன ஆகும்? இந்த இடத்துல ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃப்ரெஷ் செல்லர்ஸ் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஃப்ரெஷ் செல்லர்ஸ் வருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் யாரெல்லாம் விற்கிறாங்களோ ஸோ அவங்களோட இதெல்லாம் இவங்க வாங்கினவங்க விற்கும்போது அந்த விற்றதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்க. அதான் ஃப்ரெஷ் செல்லர்ஸ். அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃப்ரெஷ் செல்லர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து வரும்போது என்ன நடக்குது? கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் ஒன்றுக்கு வந்துடும். அதாவது என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்குல்ல, இந்த இடத்துல விற்றவங்க எல்லாமே 50% தாண்டி போக முடியல அப்படின்னு விற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதை திரும்ப பை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு வருவாங்க. இதுக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த இடத்துக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இதையும் உடைச்சதுன்னா என்ன எங்கே போகும்? ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதையும் உடைச்சதுன்னா அடுத்து மந்த்லியோட 50%. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்த 50% லைனை வச்சு நீங்கள் பார்த்துடலாம். அந்த 50% தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 50% டிசிஷன் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்கள், தெரியுதா? இந்த வீக்லியோட 100ம் அந்த பேஸும் மந்த்லியோட 50% லைன் ஒரு பவுண்டரிக்குள்ளே தான் வரும். அதான் சொல்கிறேன், மார்க்கெட் நீங்கள் என்ன வரைஞ்சாலும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று மார்க்கெட் வந்து இன்டர் கனெக்டட் ஆகும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த டிஸ்டன்ஸு இடையில ஒரு பவுண்டரியுமே இல்லை, தெரியுதா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் இடையில ஒரு பவுண்டரியுமே இல்லை. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் மாதிரி என்ன பாருங்கள், கிட்டத்தட்ட 3-4 மடங்கு இது ஜாஸ்தியாக இருக்குது, தெரியுதா? அதனால தான் கவனமாக இருக்கணும். பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக அதோட கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அப்ளை ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கா? கண்டினியூஸாக ரெட் கலராகவே வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட ரெட் கலர் 1 hour ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லப்போனால் இந்த இடம் தான். இடையில ஒரே ஒரு பச்சை கலர் தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. அப்போ இது முடிச்சா அடுத்து என்ன ஆகும்? இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அப்படின்னா இதே மாதிரி 3 கேண்டிலுக்கு மேலே 4 ஹவர்லேயே நடக்கும். இப்போ 4 ஹவரில் ஆல்ரெடி எத்தனை நடந்திருக்கு? 1 2 3 நடந்திருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்? 4 ஹவர்லேயே 3க்கு மேற்பட்ட கேண்டில் வந்து நடக்கும். 4 ஹவர்லேயே நடக்கும். ஸோ அப்போ அதையும் உடைச்சதுன்னா என்ன நடக்கும்? டேலே தொடர்ந்து ரெட் கலர் கேண்டிலாகவே வரும். இதுதான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது, கண்டிப்பாக வரும். இதுக்கு பேர் என்ன ஆகும்? கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்ன? ஏற்கனவே எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோ அதோட தலையை உடைக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டிருக்கு டேல, அந்த தலையை கடைசி வரைக்கும் உடைக்கலை. இங்கே க்ளோஸுக்கு அப்புறம் உடைக்கவே இல்லை. மறுபடியும் இங்கே ரெட் கலர் கேண்டில் போட்டிருக்கு, இது க்ளோஸுக்கு அப்புறம் இந்த தலையை உடைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இதோட ரெட் கலர் கேண்டில் இந்த இடத்துல போட்டிருக்கு, இப்போ தான் முதல் டைம் க்ளோஸுக்கு அப்புறம் உடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் பாருங்கள், அகெயின் இப்படி கண்டினியூஸாக போடும். இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். இன்னும் டேக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக போட ஆரம்பிக்கல.
அப்போ இது என்ன ஆகும், இதே மாதிரி தொடர்ந்து டே கேண்டிலாக போடும். அப்போ போட்டால் மட்டும்தான் என்ன நடக்கும், இந்த டிஸ்டன்ஸை வந்து தொட முடியும். மெதுவாலாம் மார்க்கெட் வராது. அப்போ என்ன நடக்கும், இந்த டிஸ்டன்ஸை தொடரணும்னா டே வந்து கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டிலாகவே போடும். முதல்ல 5 மினிட்ல ரெட் கலர் கேண்டிலாக போடும். அதை உடச்சி மறுபடியும் பையரோட இன்வால்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். அதாவது ஒரு டெப்த் இருக்கும். டெப்த் எப்படி வரும்னா கண்ட்ரோல் ஆஃப் இயராக வரும். ரெட் கலர் கேண்டிலாக போட்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், க்ரீன் கலர் கேண்டிலாக போட்டு மேலே போகும். அடுத்து மறுபடியும் என்ன ஆகும், உங்களுக்கு அதை ட்ராப் பண்ணியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கவனிங்க, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டிலாகவே போட்டு வரும், கண்டினியூஸாக போட்டு இப்படி வரும். போட்டோடனே என்ன ஆகும், இதுக்கு பேர் மார்க்கெட்டோட டெப்த்துன்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், க்ரீன் கலர் ட்ரெண்டு பேட்டர்னாக இப்படி ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? அப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே கண்ட்ரோல் ஆஃப் இயர் 5 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு, வேகமாக வந்திருக்கும். இப்போ என்ன நடக்கும், இந்த இடம் வரைக்கும் அப்படி மெதுவாக வரும். அந்த இடம் உடச்சோடனே வேகமாக 15 நிமிஷத்தில் ஒரு 3 கேண்டில் போடும். 15 நிமிஷத்தில் போடும். அப்போ ஓவரால் டெப்த் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து இதோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும், க்ரீன் கலர் கேண்டில் போட்டால் ஃபாலோ பண்ணும். அடுத்து என்ன ஆகும், பையர் எக்ஸிட் ஆவாங்க. மறுபடியும் என்ன ஆகும், இந்த இடத்துல 15 மினிட் வரைக்கும் மெதுவாக வரும். அதுக்கப்புறம் 1 ஹவர் 3 கேண்டில் வெயிட்டாக போடும், பயங்கரமாக போடும், 1 ஹவர் வேகமாக போடும். ஸோ இப்போ என்ன நடக்கும், இதுக்கும் இப்போ டெப்த் இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும். இப்படி தான் நடக்கும். அப்போ இது உடைக்கும் போது என்ன பண்ணும், டே வந்து பயங்கர ஸ்பீடாக போடும். இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சரும் டெப்த்தும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் ஒரே இடத்துல போய் பாருங்கள், நமக்கு கிளியராக தெரியும். அப்போ என்ன நடந்திருக்கு தெரியுதுங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வந்திருக்கு, திரும்ப போயிருக்கு, தெரியுதா. அடுத்து பாருங்கள், அகெயின் அந்த பேஸுக்கே வந்து அகெயின் ட்ரை பண்ணி ஏற்கனவே போன இடத்துக்கு போக முடியாமல் என்ன ஆயிடுச்சு, டப்புன்னு உடச்சி இங்கே வந்துருச்சு. மறுபடியும் பையரோட இன்வால்மெண்ட் இங்கே தான் இருக்குது. அடுத்து இங்கே தெரியுதா, மறுபடியும் போக முடியாமல் மேலே போயிருக்கு. இப்படி தான் மார்க்கெட்டில் ஃபார்மேஷன் நடக்கும். இது எல்லாமே டே கேண்டில். அப்போ இதை நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளிஃபைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் வந்தது திரும்ப போயிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட இங்கே இந்த இதுதான் பேஸு, இந்த பேஸுக்கு திரும்பி போகல, இந்த பேஸுக்கு திரும்பி வரல, மறுபடியும் இங்கே வரல, மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துக்கு திரும்பி வரல, மறுபடியும் எங்கெல்லாம் பையரோட இன்வால்மெண்ட் இருக்கோ இந்த இடத்துக்கு திரும்பி வரல, இந்த இடத்துக்கு வரல, இந்த இடத்துக்கு திரும்பி வரல, இந்த இடத்துக்கு திரும்பி வராமல் லோ போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அகெயின் 2வது இடம் தான் கீழே போக முடியாமல் இப்போ தான் திரும்பி வந்திருக்கு. அப்போ ஓவரால் இதோட 50% அளவுக்கு திரும்பி வந்திருக்கா. அப்போ எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரும் இருக்கும். டெப்த்து ஸ்ட்ரக்சர் இப்படி வந்து அதில் மார்க்கெட்டில் வந்து மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து 100% நடக்கும். அப்போ இதில் என்ன நடந்திருக்கும், நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கும், முதல்ல போட்ட அந்த வி பேட்டர்னை உடைக்கும் போது என்ன நடக்கும், வேகமாக வரும். உதாரணத்துக்கு இது வந்து உங்களுக்கு நிஃப்டி சார்ட்னால இப்போ இது வந்து கிளியர் கட்டாக தெரிய மாட்டேன்னுது. ஸோ இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சார்ட்லாம் இருந்தால் அந்த கேப் இல்லாத இருக்கும். அந்த கேப்பு ஃபுல்லாக இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாக இங்கே ஒரு கேப் டவுன் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. இதெல்லாம் ஃபில் ஆகாதனால நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக தெரியறதுனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இப்போ இது எல்லாமே நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணது ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது ஃபுல்லாக என்ன நடக்குது, இது ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆஃப் இயர். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 ரெட் கலர். அப்போ டேலே ரெட் கலராக இருந்தால் கண்டிப்பாக 1 ஹவர்லாம் பெரிய அளவில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் ரெட் கலர் தான். அதாவது என்ன அர்த்தம், இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இடையில ஃபில் பண்ணிக்கணும் நம்ம, ரெட் கலர் தான். அதுக்கு அடுத்து பாருங்கள், இது ஒரு ரெட் கலர் தான். கேப் டவுனாக இருந்தால் ரெட் கலராக ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி கேப் அப்பாக இருந்தால் க்ரீன் கலராக ஃபில் பண்ணணும். அப்போ இது பாருங்கள், ரெட் கலர் கேண்டிலாக இப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் இங்கே வரும், இங்கே ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் ரெட் கலர் கேண்டிலாக. இப்போ இது க்ரீன் கலராக ஃபில் பண்ணிக்கணும். பாருங்கள், கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட், கண்டினியூஸாக க்ரீன் கலராக போகும், கண்டினியூஸாக ரெட் கலராக வரும். ஸோ இப்போ இதை போய் இன்னும் கொஞ்சம் உடச்சி 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பேன்ஷன் அப்படிம்போம். அந்த எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கலர் கேண்டில் நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்க முடியும். இப்படி தான். அப்போ இந்த பேஸை உடைக்கும் போது என்ன ஆகும், அடுத்து இந்த பேஸை உடைக்கும் போது அடுத்து 1 ஹவர் இப்படி சின்னதாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மினிட்டாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 15 ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து 1 ஹவர் 4 ஹவர் இப்படியே ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அப்போ இந்த பேஸ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸை உடைக்கும் போது என்ன நடக்கும், இந்த பேஸை வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் கேண்டிலாக போடும். இங்கே போட்டிருக்கா தெரியுதா, மாதிரி கேப் டவுன்லாலும் தெரியல. இப்போ இதை உடைக்கும் போது பாருங்கள், ஒரு பெரிய ரெட் கலர் ஒரு பிரேக் அவுட்னு நீங்கள் எந்த இடத்துல நினச்சிட்ருக்கீங்களோ
அந்த இடத்த உடைக்கும் போது மார்க்கெட் கண்டினியூஸாக பெரிய ரெட் கலர் போடும். இந்த பெரிய ரெட் கலர்லாம் அதிகபட்சம் மார்க்கெட் என்ன நடக்கும், கார்பரேட் ரேட்ஸில் நடந்திருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறீங்க, கேப் அப் கேப் டவுன் சொல்கிறோம். இப்போ பாருங்க, அடுத்து பெரிய ரெட் கலர். இந்த கேப்பெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன், கேப் டவுன்னா ரெட் கலர் கேண்டில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பெரியதாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக போடும். இப்போ பாருங்க, கண்டினியூஸாக ரெட் கலர் தெரியுதா? கேப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெட் கலர் கேண்டிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக போடும். இந்த மாதிரி பெருசாக போடும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த கேப் அப் கேப் டவுனை வந்து மார்க்கெட் வந்து வேகமாக ஃபில் பண்ணும். இது கேப் அப் கேப் டவுன் நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இல்லை. அதாவது என்ன அர்த்தம், இந்த 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 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய வால்யூம் நடக்கையில் ஆக்டிவ் மார்க்கெட் இல்லைன்னு அர்த்தம். அதாவது பல்க் டீல், பிளாக் டீல் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்க் டீல், பிளாக் டீல் அப்படின்னா அவுட் ஆஃப் த மார்க்கெட்லேயே மாற்றிக்காமல். இப்போ அதாவது என்கிட்ட வந்து இப்போ எனக்கிட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த 100 கோடி ரூபா ஸ்டாக்கை வந்து நான் எக்ஸ்சேஞ்சில் போய் மாற்றாமல், இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் போய் நான் என்ன கொடுத்து நாங்கள் 2 பேரும் இன்டர்னலாக மாற்றிக்கிறோம். இதுக்கு பேர் தான் பல்க் டீல், பிளாக் டீல். அதாவது என்ன அர்த்தம், பிளாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா, பிளாக் டிக்கெட் வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்காமல் எவனாவது வாங்கி வச்சிருப்பான் 100 ரூபாய்க்கு, அவன் வந்து நம்மகிட்ட 200 ரூபாய்க்கு விற்பான். அதுதானே பிளாக் டிக்கெட்டுன்றோம். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடு நடக்கிற டெய்லி ட்ரேட் நடக்கிறதுலே அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகாமல் இவங்களுக்குள்ள இன்டர்னலாக மாற்றிக்கிடுவாங்க. இதுக்கு பேர் தான் பல்க் டீல், பிளாக் டீல். பல்க் டீல்னால் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, பல்க் டீல்னால் அந்த பர்டிகுலர் அந்த ப்ரொமோட்டர்கிட்டே வந்து அது எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து பல்க் டீல். பல்காக அந்த டீல் நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், பல்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. பல்கா அப்படின்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். பல்க் டீல் அப்போ மீனிங் புரியுதா? அடுத்து பிளாக் டீல்னா என்ன, பிளாக்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் டிக்கெட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். அப்போ பிளாக்ல அந்த இது வந்து ட்ரேடு நடந்திருக்கு. அப்போ அந்த ட்ரேட் நடக்கும்போது எப்போ வேணாலும் நடக்கும். அது வந்து ட்ரேடிங் ஹவர்ஸில் தான் நடக்கணும்னு கிடையாது. அப்போ இந்த ட்ரேடிங் ஹவர்ஸ் தாண்டி, அதுக்கு பேர் கார்பரேட் ட்ரேடிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் அது நடக்கும்போது, அது போக காலையில் மார்க்கெட் எப்போ இந்த ப்ரீ ஓப்பனில் 9 to 9:15 பெரிய அளவில் வால்யூம் நடக்கும்போது அப்போ என்ன நடக்கும், அது வந்து லைவ் மார்க்கெட் அந்த நேரம் இல்லாதனால அந்த வால்யூம் மார்க்கெட்டில் நடந்திருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த அந்த வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கேப் அப்பாவோ கேப் டவுனாவோ ஓப்பன் ஆகுறது. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி கேப் அப்பா, இந்த மாதிரி கேப் டவுனா ஓப்பன் ஆகிறது. அப்போ அதுக்கு ஒன்று அதை அதெல்லாம் நம்ம பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒன்று மார்க்கெட் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்டை நைட்டு ஒரு 11 மணிக்கு வரைக்கும் வச்சா இந்த கேப் டவுன்லாம் நம்ம ஆக்டிவ் மார்க்கெட்டில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வைக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த கேப் டவுனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளம் தோண்டின மாதிரி தான் இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டு. ஸோ அப்போ ஒன்று, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிட்காயின், கோல்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம மூவ் ஆகி போகிறோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், என்கிட்ட வந்து ஒரு ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. அப்போ அந்த 10 லட்ச ரூபாயை நான் எங்கே வியாபாரம் பண்ணணும், நிறைய கூட்டம் எங்கே வருதோ அங்கே போய் நான் கடை போட்டால் தான் நல்லா காசு சம்பாதிக்க முடியும். கரெக்டாக? ஒன்று. ரெண்டாவது, அதே சமயத்தில் நிறைய கூட்டம் வருது, அந்த கூட்டம் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வருது, ஒரு நாளைக்கு வந்து 20 மணி நேரம் வருது. அப்போ ரெண்டாவது நான் எங்கே போடணும், கூட்டம் வருது ஒன்று. ரெண்டாவது அது எவ்வளோ நேரம் அந்த கூட்டம் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு ஆக்டிவ் ஹவர்ஸ், வயலண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். வயலண்ட், சைலண்ட் மார்க்கெட், வயலண்ட் மார்க்கெட். ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிறது காலையில் ஒரு மணி நேரம் இருக்கும், 9:15 to 10:15. அதுவுமே அந்த 9:15க்கு முன்னாடி ப்ரீ ஓப்பனில் நடந்த வால்யூமோட என்ன சொல்கிறது, அதோட மூவ்மெண்ட்டு தான் 9:15க்கு ஓப்பன் கேண்டிலே பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம கேட்ச் பண்ண முடியாது. நீங்கள் அதிகபட்சம் ப்ரீவியஸ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேட்ச் பண்ணலாம். ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், கேட்ச் பண்ண முடியாது. அப்போ அந்த 1 ஹவர் அதிகபட்சம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து லாஸ்ட்டாக வயலண்ட்டாக எப்போ இருக்கும், மதியம் ஒரு 1:30 மணிக்கு மேலே டு 3:30க்குள்ளே அந்த லாஸ்ட்டாக இருக்கிற 2 மணி நேரம் கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கும் எப்போவுமே. அப்போ அந்த நேரம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்த ட்ரேடை கம்ப்ளீட்டாக ஏதாவது மெக்கானிசம்லாம் பண்ணி ஏதோ சரி பண்ணணும்னா சரி பண்ண முடியும். அப்போ 2 மணி நேரம் தான் ஆக்டிவ் மார்க்கெட். இதுதான் வயலண்ட் மார்க்கெட். இதே நீங்கள் வந்து ஒரு பிட்காயின், கோல்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஆக்டிவ் மார்க்கெட் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், எங்கே கூட்டம் வருது அது ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எவ்வளோ நேரம் நமக்கு ஆக்டிவ் மார்க்கெட் இருக்குது, அந்த கூட்டம் எவ்வளோ நேரம் மெயின்டைன் ஆகுது. அப்போ நல்ல கூட்டம் வருது 2 மணி நேரம் தான் இருக்குது, நல்ல கூட்டம் வருது 8 மணி நேரம் இருக்குது அந்த கூட்டம், அப்படின்னா எங்கே நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம், ஏன் இந்தியன் மார்க்கெட் வந்து பெரும்பாலும் பண்ணுறதில்ல அப்படின்னா, நீங்கள் வரவு செலவு, ஒரு தொழில்னா 2 இருக்கு இல்லையா, வரவு இருக்குது, செலவு இருக்குது.
அப்போ வரவு 10 ரூபா இருக்கு, செலவு வந்து 7 ரூபா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல வரவு 10 ரூபா இருக்கு, செலவு 3 ரூபா இருக்கு. அப்போ எங்க பண்ணணும்? ஒரு பிசினஸ் ஓனர் எதை சூஸ் பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி 3 விஷயம் மெயினான விஷயம். ஏன் இந்தியன் மார்க்கெட் பண்றது நான் பண்றது இல்லை அப்படிங்கிறதுக்கு. அப்போ என்ன இருக்கு? ஒன்று வால்யூம் இருக்கு ரெண்டு இடத்துலையும். ஆனா உங்களுக்கு புரியுறபடி சொல்றேன். வால்யூம்னா குழப்பல. கூட்டம் இருக்கு. நல்ல கூட்டம் இருக்கு ரெண்டு இடத்துலையுமே. ஆனா இங்க 2 மணி நேரம் தான் வியாபாரம் பண்ண முடியும். அந்த கூட்டம் 2 மணி நேரம் தான் இருக்கு. இங்க 8 மணி நேரம் இருக்கு. கரெக்டா? ஓகேவா? அப்ப கூட்டமும் இருக்கு, 8 மணி நேரம் இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா செலவு. எனக்கு 10 ரூபா வரவு இருக்கு. ஆனா 7 ரூபா 6 ரூபா செலவாயிருது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு இருக்கு. டைரக்ட் டாக்ஸஸ்னா இப்போ நீங்கள் வாங்குறீங்க, வாங்கும்போது வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு கொடுக்குற டேக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அது டைரக்ட் டாக்ஸஸ். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? நீங்கள் லாபம் பார்க்குறீங்க, அந்த லாபத்துக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறீங்க. வாங்கும்போது விற்கும்போது கொடுக்குற அந்த கமிஷன் புரோக்கரேஜ் அதுக்கு தனி, அது டைரெக்டாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பழம் வியாபாரம் பண்ணுறேன், ஒரு ஒரு வேனில் அந்த பழத்தை ஏற்றிட்டு போகிறேன். ஸோ அப்போ அந்த ஏற்றி கொண்டு அந்த இடத்துல இறக்குறதுக்கு உண்டான வாடகை கொடுத்து தான் ஆகணும். இது டைரக்ட் டாக்ஸஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்? ஆட்டோமேட்டிக்காக சரி அந்த பழத்தெல்லாம் விற்றேன், எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா லாபம் கிடைச்சு, அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு வரி கட்டுறேன் பாருங்க. ஸோ அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ். அடுத்து அடுத்து அதோடய நிப்பாட்டுறேன். சரி 10,000 ரூபாய்க்கு வரி கட்டினேன், அப்போ எவ்வளோ கட்டினேன்? ஒரு 3,000 ரூபா கட்டினேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மிச்சம் எனக்கு லாபத்தில் 7,000 ரூபா தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் அந்த 7,000த்துக்கு என்ன பண்ணுறேன்? மறுபடி போய் நான் பழம் வாங்குறேன். அந்த பழம் வாங்கும்போது ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணுறேன் பாருங்கள், அதுவும் இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான். அப்போ மறுபடியும் 7,000த்துக்கு வாங்கும்போது ஒரு 10% நான் ஜிஎஸ்டி பே பண்ணுறேன்னா அது 700 ரூபா மறுபடியும் பே பண்ணுறேன். அப்போ எவ்வளோ டாக்ஸஸ் இருக்குது பாருங்கள் இந்தியாவில், அடுக்கடுக்காக இருக்கா? அதனால தான் இந்தியன் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் லாபம் கிடையாது. அந்த ஹெட்ஜிங் மெக்கானிஸுக்கு மட்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பெரிய அளவில் லாபம் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டம் இருக்கும், அதுவும் 2 மணி நேரம் தான் இருக்கும். அதுவும் அப்படியே அதை மீறி சம்பாரிச்சாலும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நம்மளோட ப்ரோக்கரேஜுக்கும் டாக்ஸஸுக்குமே போயிடும். கரெக்டா? அப்போ இது ஒரு செனாரியோ இந்தியன் மார்க்கெட். இதே பிட்காயின் கோல்டு இப்போ வெளியில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இங்கே கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் 8 மணி நேரமும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 10 ரூபா அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ரூபா 2 ரூபா அளவில் தான் செலவு இருக்கும். மிச்சம் 8 ரூபா டைரக்ட் ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்போ என்னெல்லாம் பார்க்கணும்? அதனால தான் நான் இதெல்லாம் பார்த்ததுனால தான் என்ன பண்ணுறேன், இந்தியன் மார்க்கெட்லாம் வேணாம். அப்போ நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நல்லா ட்ரேட் பண்ணுற மார்க்கெட்டில் தெளிவாக சம்பாதிக்கிறதுல 70% பேர் இன்னைக்கு வெளியில தான் இருக்காங்க. அதாவது சம்பாதிக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியாது. சம்பாதிக்கிறவங்க இந்தியன் மார்க்கெட்டில் உட்காந்துருப்பாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா நான் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுறது இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இது நல்லா தெரியும், நல்லா சம்பாதிக்கிற எல்லாருமே துபாயில் அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணி வச்சுருக்காங்க, துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி யூடியூப்லேயே பிரபலமாக இருக்கிற யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களோட அதிகப்படியான அக்கௌண்ட் ட்ரேடர்ஸ், நல்ல நல்ல ட்ரேடர்ஸோட செட்டப் எல்லாமே துபாயில் இருக்குது. நமக்கு பார்க்கல அவங்க ட்ரேடர்ஸாக தெரியும், ஆனால் அவங்களோட 10% 20% டோட்டல் கேபிட்டலை தான் ட்ரேடில் போடுறாங்க. மிச்சம் 80% ஈக்விட்டியில் தான் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடர்ஸ்னால் அவங்க முழுக்க முழுக்க வீடு வாசல்லாம் விற்றுட்டு ட்ரேடு மட்டுமே பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட மாத சம்பளம் எவ்வளவோ அது மாதிரி 1 மடங்கு 2 மடங்கில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது அப்போ ஒரு 10,000 மாத சம்பளம்னா 20,000த்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது 20,000 40,000 ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. உங்களால் 40,000 ஆக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கா, அது வேலை செய்தான்னு பாருங்கள். 40,000 ஆக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் பண்ணுறது 100% கரெக்டு. புரியுதா? அப்போ 100% கரெக்டு. அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அதையும் பார்க்கணும். புரியுங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பேங்க்கில் 10,000 ரூபா போடுது, 20,000 ரூபா கொடுத்தோன்னா அது 40,000 ஆகிறதுக்கு ஒரு 8 வருஷத்துல 10 வருஷம் ஆகுது. நீங்கள் 15 வருஷத்தில் அதை டபுள் ஆக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கு பேங்க்லேயே கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ பேங்க்கில் வந்து கவனிங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னா கவனிங்க, 10 வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னா நீங்கள் நல்ல ட்ரேடராக இருந்தீங்கன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு இங்கே டபுள் ஆயிரும். கவனிங்க, 2 வருஷத்துல டபுள் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் உங்களோட சேலரி மாதம் 10,000ன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாருக்கும் 10,000லாம் இருக்காது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10,000 ரூபா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பண்ணணும்? 20 மடங்குல வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 10 வருஷம், இயர்ஸு 10 வருஷம். அப்போ 20,000 ரூபா எப்போ ஆகும்? இங்கே 40,000 ஆகிறதுக்கு இது பேங்க்கில் 10 வருஷம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த 20,000 40,000 ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. கரெக்டாக? அப்போ இங்கே நமக்கு என்ன நடக்குது?
2 வருஷத்துலேயே நடக்குது. அப்போ இது 10 வருஷத்துக்கு எவ்வளோ நடந்திருக்கும் அதை யோசிக்கணும். 10 வருஷத்துல எவ்வளோ நடந்திருக்கும்? அப்போ 5 டைம் நடந்திருக்கும். அப்போ 20,000 40,000 ஆகிறதுக்கு மொதல் 2 வருஷம், 40 80 ஆகிறதுக்கு ரெண்டாவது 2 வருஷம், அடுத்து 6வது வருஷத்துல 1,60,000 மாறிடும், 8வது வருஷத்துல 3,20,000 மாறிடும், 10வது வருஷத்துல 6,40,000 மாறிடும். யோசிச்சு பாருங்க, உங்களோட வெறும் 20,000 பேங்க்ல இன்னொரு 20,000 சம்பாதிக்கிற அந்த டயத்துக்குள்ளே இது 6,40,000 மாறிடுது. இது உண்மை, 100% உண்மை. அதனால தான் நான் சொன்னேன், இதில் உள்ள வருமானம் அந்த அளவுக்கு இருக்கு, உங்களால் எடுத்து செலவு பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன், அப்போ 6,40,000 10 வருஷத்துல கரெக்டாக. அதனால தான் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10,000 மாத சம்பளத்தில் இருக்கீங்க, புரியுதுங்களா? அடுத்த ஒரு 3 வருஷம் நீங்கள் இதில் இருந்தீங்கன்னாலே அப்போ என்ன நடக்கும்? அப்போ 2,40,000 40 80,000 ஆட்டோமேட்டிக்காக. அப்போ 80 ஆகும்போது உங்களோட மாத சம்பளம் மாதிரி எத்தனையோ மடங்கு இது ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 10,000 அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 1,60,000 மாறுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 16,000, ஐ மீன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியே அது ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இது இது வந்து டோட்டலாக இதுதான் கால்குலேஷன். இது இது புரியுதுங்களா? நான் சொல்கிறது இந்த மினிமம் 2 இயர்ஸுங்கிறது ஜென்ரலாக பண்ணுறது, கரெக்டாக ஜென்ரலாக பண்ணுறது. இப்போ இன்னும் நீங்கள் இதில் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் 111 ட்ரேடிங் சிஸ்டம், 123 ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், 148 ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த 2 வருஷங்கிறது இன்னும் குறையும், இன்னும் குறையும். உங்களுக்கு இந்த 2 இயர்ஸ் அளவுக்குலாம் ஆகாது. அதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ இந்த டெமோ இப்போதைக்கு இந்த பேட்ச் கூட எடுத்துக்குவோம். நீங்கள் லாஸ்ட் பேட்ச்லாம் வேண்டாம், இந்த பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 32-35% ஆவரேஜாக எடுத்திருக்காங்க இந்த 1.5 மாதத்தில். ஆவரேஜ் தெளிவாக பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஒரு 32-35% அளவுக்கு ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. அதாவது 1 lakh வச்சு பண்ணுறோம், வெறும் 1000 2,000 இந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறோம். அதிகபட்சம் அந்த 1 லட்ச ரூபாயில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 to 30,000 ரூபாய்க்கு மேலெல்லாம் ரிஸ்க் பார்க்கவே மாட்டோம், ரிஸ்க் எடுக்கவும் மாட்டோம். அது வேறு விஷயம், எடுத்தால் தானே பார்க்குறதுக்கு, எடுக்கவும் மாட்டோம் இப்போ வரைக்குமே. ஆனால் என்ன நடந்திருக்கு, ஒரு 1.5 மாதம் 2 மாதம் 2 மாதம்லாம் ஆகலை, ஒரு 1.5 மாதம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 30-40% ரிட்டர்ன் எல்லாருமே எடுத்திருக்காங்க அந்த அந்த மைல்டு ரிஸ்கில். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ ஒரு ஒரு 1.5 மாதத்துலேயே 30-40னா அப்போ 2 வருஷத்தில் இது எங்கே போய் நிற்கும்? புரியுதா உங்களுக்கு? எங்கே போய் நிற்கும்? அதனால தான் சொன்னேன், வெறுமனே ஃபண்டு ப்ளஸ் டைமு, மணி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டும் இந்த காம்பினேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இது எங்கேயோ போயிடும். கரெக்டுங்களா? அதாவது என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்னேன் 6,40,000 இதை நீங்கள் அப்படியே 15 டைம் பெருக்கிக்கோங்க, 15 டைம் போயிடும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 6,40,000 இன்ட்டு 15 டைம் போட்டிங்கன்னா எவ்வளோ? 10 டைம் போட்டிங்கனாலே 64 லட்சம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் 30 லட்ச ரூபா சேர்த்துங்க, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்கள், வெறும் 20,000 அடுத்த 10 வருஷத்தில் 1 crore கிட்ட போயிடும். அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன், உங்களோட 3 வருஷத்துலேயே உங்களோட சேலரி மாதிரியே 15 to 20 மடங்கு போயிடும். அதான் அர்த்தம். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இந்த 1 crore அளவுக்குலாம் உங்களை கொண்டு போக சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இந்த 20,000 இன்னொரு 20,000 ஒரு 2 வருஷத்துலையாவது வரணும். பேங்க்கில் எத்தனை மாதிரி டைம் எடுக்குதோ டிவைடட் பை 5 போட்டுக்கோங்க. பேங்க்கில் என்ன டைம் எடுக்குதோ அதே மாதிரி ஒரு டிவைடட் பை போட்டால் எவ்வளோ வரும்? 10 வருஷம்னா பேங்க்கில் 2 வருஷத்துலையாவது வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல ட்ரேடர். இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இதில் இருக்கிற செலவுகள்லாம் மீறி உங்களால் லாபம் எடுக்க முடியும். டேக்ஸு நான் சொன்னேன்ல, இன்டைரக்ட் டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸஸ், எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் மீறி உங்களால் நல்ல ஒரு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ண முடியும். அப்போ அதுக்கு உண்டான கணக்கு என்ன? பேங்க்கில் அந்த நம்ம பணத்தை கொண்டு போய் வச்சா எவ்வளோ ஆகுதோ டபுள் ஆகிறதுக்கு, அது டிவைடட் பை 5ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த 5னா அந்த 5ல் என்ன வருஷங்கள் வருதோ அந்த வருஷத்தில் உங்களோட கேபிட்டல் நீங்கள் டபுள் பண்ணணும். அப்படி இல்லை, உங்களால் டபுள் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேடிங் தொழிலுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலான்னு அர்த்தம். புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் நஷ்டத்தில் தான் இருப்பீங்க. அதாவது அக்கௌண்ட் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, போட்ட காசு அப்பப்போ எட்டி பார்க்கும், ஆனால் ஓவரால் இது உங்களுக்கு க்ரோ ஆகிருக்கும்னா க்ரோ ஆகிருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதோடு சேர்த்து நீங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த 2 வருஷமே ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் சொன்னேன், இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இது எவ்ரி 2 இயர்ஸ் கொடுக்கும். அப்படி 2 இயர்ஸ் கொடுச்சுன்னா பேங்க்கில் 20,000 40,000 ஆகுறதுக்குள்ள இது 6 லட்ச ரூபாயே மாறிடும். நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக இருந்தீங்கன்னா
இதோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி 15 மடங்கு 10 வச்சா கூட என்ன ஆகும் 64 லட்ச ரூபா 10 தாண்டி தான் வரும் கண்டிப்பா 15 20 அப்படிதான் வரும் 10லாம் வராது அதை விட ஜாஸ்தியே வரும் அப்ப என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட வருது அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க வெறும் ஒரு 20,000 ரூபாய் கொண்டு போய் உங்களோட சேலரி மாதிரி 2 மடங்கு தான் கொண்டு போறீங்க உங்க சேலரி 10,000 ரூபாய்னா 20,000 ரூபாய் உங்களோட கெப்பாசிட்டிக்குள்ள தான் இருக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டம் வரதுனால குடும்பமே என்ன சொல்றது நொடிச்சு போறது இல்லை உங்களோட சேலரி மாதிரி 2 மடங்கு தான் வச்சுக்கிறீங்க அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப இன்னைக்கு யாருக்குமே குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு கம்மி சேலரி இருக்க வாய்ப்பு இல்லை 25 50 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படிதான் இருக்கும் சேலரி அப்போ இது ஒரு 50,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எங்க போய் நிற்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ 50,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எங்க போய் நிற்கும் 50 1 ஆகும் 1 2 ஆகும் 2 4 ஆகும் 8 ஆகும் 16 ஆகும் 16 லட்சம் அப்போ 16 லட்சம் இன்ட்டு 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1,60,00,000 60 லட்சம் ரூபா 10 டைம்ஸ் இன்னொரு 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா அப்போ 2,00,00,000 1 + 1 1 3,00,00,000 20 லட்சம் ரூபா 3,20,00,000 20 லட்சம் ரூபா அடுத்த 10 இயர்ஸ்க்குள்ள ரீச் பண்ணலாம் அதாவது என்ன ஒவ்வொன்றும் தனித்தனியா புரிஞ்சுக்கணும் பேங்க்ல போட்டா இந்த 50,000 ரூபா 10 வருஷத்துல 1 லட்சமா மாறும் அப்ப எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க இதுதான் நீங்க பார்க்கணும் புரியுதா பேங்க்லயே இவ்வளவுதான் வருது அப்ப எப்படி வரும்னு நினைக்க கூடாது பேங்க்லயே அவ்வளவுதான் வருது அது உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அவ்வளவு காலம் ஒருத்தன் தொழில் பண்ண மாட்டான் புரியுதா அப்ப நீங்க நல்ல ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 16 லட்சம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த 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 அளவுக்கு நீங்க சம்பாதிக்கணும் அது போக அதோட நீங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு சேர்த்து சம்பாரிச்சீங்கன்னா அது எங்கேயோ போயிடும் அதனாலதான் டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் தான் இங்க தங்கத்துக்கு இணைய அதை சொல்லியிருக்காங்க டயத்தை தான் சொல்லியிருக்காங்க அது இப்போ மார்க்கெட்ல உள்ள பெரிய ரகசியமே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெரிய பணக்காரன் புத்திசாலி அவன் ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்ன வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு யாரு ரொம்ப பொறுமையா இருக்காங்களோ பொறுமையா இல்லாதவங்களோட பணத்தை எடுத்து பொறுமையா இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குற அந்த மார்க்கெட் அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி அப்போ பொறுமைனா என்ன சும்மா வாங்கி வச்சுட்டு அது பாட்டுக்கு லாஸ்ல போக 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 பொறுமையா இருக்கிறதா இல்ல பொறுமைனா என்ன ஒரு ஸ்டாக்கு அதோட ஒரிஜினல் விலைக்கு வர்றது தங்கமா இருந்தாலும் சரி என்ன சொல்றது நிப்டியா இருந்தாலும் சரி பிட்காயினா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதோட ஒரிஜினல் ப்ரைஸுக்கு வரணும் ப்ளஸ் அண்டர் வேல்யூக்கு வரணும் அண்டர் வேல்யூனா என்ன அதோட ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கீழே பண்றதுதான் அண்டர் வேல்யூ ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கீழே பண்றதுதான் அண்டர் வேல்யூ அப்போ அண்டர் வேல்யூனா என்ன கவனிங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க உதாரணத்துக்கு மார்க்கெட்ல வந்து இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா பயன்படும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு தெளிவா கவனிங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல டாலர் மாத்துறாங்க இப்போ நீங்க கொண்டு போய் ஒரு $1000 கொடுப்பீங்க இன்னைக்கு டாலரோட விலை ஒரு 90 ரூபான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் தான் நான் இது சரியா நான் சொல்லலை ஒரு 90 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ ஒரு $1000 மாத்துறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ பிடிச்சிட்டு 88,000 ரூபா அப்படி கொடுப்பாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 90 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா இன்னைக்கு ஒரு 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 சென்னை பிரான்ச்லேயே ஒரே ஒரு ஹெச்டிஎஃப்சி பிரான்ச்லேயே இவ்வளோ நடந்திருக்கும் அப்போ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ஹெச்டிஎஃப்சி பிரான்ச் இருக்கு அப்போ அந்த அந்த டைரக்டர்ஸுக்கு இல்லை அந்த சிஇஓ ஃபேமிலிக்கு சிஇஓனா அந்த ஓனர் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பிரான்ச்சும் ஓனரும் ஃபோன் பண்ணி எங்க பேங்க்ல இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படி ஒவ்வொருத்தரும் ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு பிரான்ச் மேனேஜரும் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜோனலுக்கு அனுப்புவாங்க ஜோனல் என்ன பண்ணுவாங்க அந்த ஜோனுக்கு அனுப்புவாங்க ஸோ இப்படியே என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு ஹெட்டு அதுக்கப்புறம் சவுத் இந்தியா ஹெட்டுக்கு போகும் அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவிலேருந்து அந்த ஓனர் ஃபேமிலிக்கு சிஇஓ ஃபேமிலி இல்லை டைரக்டர்ஸ் ஃபேமிலிக்கு போகும் அப்போ அவங்க மொத்தமாக என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு அப்போ என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரே ஒரு பிரான்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நடக்கும் 10 மணிக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும் 10:05 10:10 10:15 10:20 10:25 இப்படி சாயங்காலம் நைட்டு பேங்க் அடைக்கிற வரைக்கும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும் இது ஒவ்வொன்றா உட்காந்து ஜோனல் மேனேஜருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சார் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மணி எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம 50 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று இதுக்கு பேர் எவ்வளோ வால்யூம் நடந்திருக்கு ஐ மீன் எவ்வளோ குவான்டிட்டி நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க சார் இன்னைக்கு என் பிரான்ச்சில் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு நடந்திருக்கு சார் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு 89 ரூபா 95 பைசாவுக்கு நடந்திருக்கு சார் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து காலையில் 90 ரூபாய்க்கு நடந்திருக்கலாம் அடுத்து 90 ரூபா 10 பைசாவுக்கும் நடந்திருக்கலாம்
அடுத்த டிரான்சாக்ஷன் 88 ரூபாய்க்கு நடந்திருக்கும். இப்படி நிறைய ப்ரைஸ் நடந்திருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரே விஷயம் மட்டும் தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். இது 400 டிரான்சாக்ஷன் 50 லட்ச ரூபாய்க்கு நடந்திருக்கு. ஆவரேஜ் ப்ரைஸ் 89 ரூபா 55 பைசாக்கு நடந்திருக்கு. இதை தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு டோட்டல் டிரான்சாக்ஷன் இவ்வளோ நடந்துச்சு, புரியுதுங்களா? அது எவ்வளவு ரூபாய்க்கு நடந்துச்சு, எவ்வளவு ரூபா ஆவரேஜில் நடந்திருக்கு. இது இது 3 தான் சொல்லுவாங்க. இது 3 தான் ரிப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பர்சனலாக மெயிலோ இல்லை அவங்களோட இதில் வேறு ஃபார்மேட்டில் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவ்வளோதான். இப்படி தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சில் இது நடந்திருக்குன்னா, அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த சிஇஓ ஃபேமிலிக்கு, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஃபேமிலிக்கு என்ன போகும் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாக கிட்டத்தட்ட நமக்கு 40 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. எல்லா ஹெச்டிஎஃப்சி பேங்கும் சேர்ந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு நடந்துச்சு. இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் 83 ரூபா, இப்போ 87 ரூபா 10 பைசா இப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ இது இது மாதிரி அப்போ என்ன ஆகும், ஒரு ஒரு பிரான்ச் மேனேஜர்லேருந்து இந்த அளவு டேட்டா போகும், அடுத்த பிரான்ச்லேருந்து இந்த அளவு டேட்டா வரும். இப்படி எல்லா பிரான்ச்சும் சேர்த்து 40 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. இதுக்கு பேர் டிரான்சாக்ஷன். மொத்த டிரான்சாக்ஷன் எத்தனை நம்பர் நடந்துச்சு, 40 லட்சம் பேர் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. இதில் 50 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடந்துச்சு. அதோட ஆவரேஜ் ப்ரைஸு 87 ரூபா 10 காசு. கரெக்டா? அப்போ இது எப்படி சொல்கிறாங்க, எல்லா பிரான்ச்சோட இது 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 இந்த ஆவரேஜ் எப்படி வந்துச்சு, ஒரு பிரான்ச்சில் நடந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட மொத்தமாக 89 ரூபா 89 ரூபா 10 காசு, 87 ரூபா 70 காசு, 86 ரூபா இப்படி நடந்துச்சுல. இதோட மொத்த ஆவரேஜ் தான் இந்த 89 ரூபா 95 பைசா, 88 ரூபா 95 பைசா, வாட் எவர் இட் இஸ். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நடந்துச்சுல, அந்த பிரான்ச்சோட ஆவரேஜ் தான் இந்த 40 லட்சம் டிரான்சாக்ஷன் 50 கோடி ரூபா பிஸ்னஸ் 87 ரூபா 10 காசு ஆவரேஜ் ப்ரைஸில் நடந்திருக்கு. இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பேங்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் இது. ஓவரால் அந்த இண்டஸ்ட்ரியோட அந்த அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஓவரால் ப்ரைஸ் வந்து இது. கரெக்டாக? இதுதான் ஆவரேஜ் ப்ரைஸும்பாங்க. அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் டிவைடட் பை ஓவரால் டிரான்சாக்ஷன் இதுதான் ஆவரேஜ். இப்போ இதை போய் எங்கே பார்க்கலாம்? இப்போ பேங்குன்றது உங்களுக்கு புரியுது. இதை போய் நீங்கள் ஸ்டாக்கில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஒரு ஸ்டாக்கில் போய் பாருங்கள். அதோட ஹிஸ்ட்ரியை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இன்றைக்கி என்ன மொத்த குவான்டிட்டி எவ்வளோ நடந்துச்சு, அந்த குவான்டிட்டியில் எத்தனை சதவீதம் இன்றைக்கி டெலிவரி எடுத்திருக்காங்க. டெலிவரினா என்ன அர்த்தம், இன்வெஸ்டராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்ட்ராடே ட்ரேடில் நடந்தது, ஓவரால் நடந்தது 100 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் டெலிவரி எடுத்தது 80 கோடி, டெலிவரியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி டெலிவரி வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. புரியுதுங்களா? டெலிவரி வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது பையரோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இன்வெஸ்டரோட இன்வால்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோட மொத்த ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு, அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, ஆவரேஜ் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் இருக்கும் இல்லையா? இப்போ இன்றைக்கி 87 ரூபா 10 காசு, அடுத்து 86 ரூபா 20 பைசா, அடுத்த நாள் அடுத்து 88 ரூபா 30 பைசா அப்படி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் அந்த 7 நாளோட சேர்த்து தான் வீக்லி ஆவரேஜ். அப்போ வீக்லி ஆவரேஜ் இருந்தால் மந்த்லி ஆவரேஜ் இருக்கும், மந்த்லி ஆவரேஜ் இருந்தால் இயர்லி ஆவரேஜ் இருக்கும். இருக்குமா? இதே தான் விஷயம். அப்போ இந்த டேட்டா வந்து நீங்கள் போய் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் என்எஸ்சி இந்தியா சைட்டில் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் நீங்கள் போய் பார்க்க முடியும். அப்போ ஓவரால் அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் ஒரிஜினல் ப்ரைஸு. அப்போ ஒரு பேங்க் எப்படி நடக்குது, பேங்கோட ரகசியம் என்னென்னா, அந்த 7 நாளோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை தாண்டி ஒரு தடையாவது அதை தாண்டி மேலே வரும், ஒரு தடையாவது மேலே வரும். இப்படி இதுதான் பேங்கோட ரகசியம். இந்த விஷயம் இருக்கிறதுனால தான், அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் எவ்வளோ தூரம் டெப்த்து வச்சாலும் அதோட ஸ்ட்ரக்சரை வைக்காமல் போக முடியாது. ஒரு கார் எவ்வளோ தூரம் போகுதோ அதுக்கு ஃபியூலும் தேவை. அதே மாதிரி தான் ஃபியூலுங்கிறது, காருங்கிறது காரோட இன்ஜின் மாதிரி டெப்த்துன்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு போடுற ஃபியூல் பெட்ரோல் டீசல் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் மாதிரி. டீசல் இல்லாத கார் ரொம்ப தூரம் போக முடியாது. அதே மாதிரி தான் வால்யூமும் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எந்த அளவுக்கு ப்ரைஸோட இது இருக்கோ அதுக்கு தகுந்த வால்யூமோட இதுவும் இருக்கும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட டெப்த் இருக்கோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகும். அப்போ என்னதான் நடந்தாலும் என்னதான் இது இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் அதோட ஆவரேஜ் ப்ரைஸுக்கு ஒரு தடையாவது வரும். இந்த ரகசியம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் பேங்க் நடத்த முடியுது, அடகு கடை நடத்த முடியுது, தங்க பிஸ்னஸ் பண்ண முடியுது, உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸும் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து எல்லா தொழிலையும் வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரிஜினல் விலை அப்படின்றோம். அப்போ அந்த ஒரிஜினல் விலைக்கு கீழே வாங்குறது தான் அண்டர் வேல்யூ, ஒரிஜினல் விலைக்கு மேலே வாங்குறது ஓவர் வேல்யூ. புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம், இப்போ நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணீங்கன்னா நேற்றோட ப்ரைஸுக்கு எனக்கு கீழே கிடைக்குதா,
மொட்டையாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வெறுமனே நேற்றோட ப்ரைஸும் மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த போன வாரத்தோட ஒரிஜினல் ப்ரைஸு, போன மாதத்தோட ஒரிஜினல் ப்ரைஸ் இந்த அளவுலையாவது நீங்கள் பார்க்கணும். அப்போ போன மாதத்தோட எனக்கு ஓவர் வேல்யூவில் இருக்கா, போன வாரத்தோட ஓவர் வேல்யூவில் இருக்கா, அப்போ இன்னையோடதோடையும் போன வாரத்தை விடையும் போன மாதத்தை விடையும் எனக்கு கீழே இருக்குன்னா அது அண்டர் வேல்யூவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி அண்டர் வேல்யூவில் இருக்கிறத நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி அண்டர் வேல்யூவில் ஃபண்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம், வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்றோம். வாரன் பஃபட்டோட பெரிய ரகசியமே என்ன, வேல்யூ இன்வெஸ்டிங். அண்டர் வேல்யூ வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு, ஒரு ட்ரேடருக்கு உண்டான திருக்குறள் இது. அதாவது என்ன அர்த்தம், எத்தனையோ மீன் போகும், அதெல்லாம் சலசலப்பே ஆகாது. ஏன்னா சின்ன 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 மீனாக போகும்போது கொக்கு தலையை விட்டு டப்புன்னு தொட்டுச்சுன்னா மற்ற மீன் வர்றதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அது அரை வயிறு கால் வயிறு பட்னியோட அன்னைக்கு பொழுத கழிக்கணும். அதனால என்ன பண்ணும், கொக்கு வந்து ஒத்த காலில் தவம் இருக்கும், அப்படியே ரொம்ப ஒரு அசைவே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மீனை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்பே பண்ணாது, தூங்குற மாதிரி கூட இருக்கும் சொல்லப்போனால். அது ஒரு மீன் சாப்பிட்டா அதோட மொத்த பசியும் அடங்குற அளவுக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் அவ்வளோ டைம் வெயிட் பண்ணும். புரியுதுங்களா? ஓடு மீன் ஓட, உரு மீன்னா பெரிய மீன் வர்ற வரைக்கும். வாடி இருக்கும்னா அப்படியே சோர்வா செத்து போன மாதிரி அப்படியே வாடி இருக்கும். மீனை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது, சும்மா கையை காலை ஆட்டிக்கிட்டு ரெக்கையை ஆட்டிக்கிட்டுலாம் இருக்காது. அப்போ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதே இந்த திருக்குறள் தான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரேட் பண்ணாலும் ஸ்மார்ட்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன்னா பணம் நமக்காக இங்கே வேலை செய்யுது. நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படியே மானிட்டரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வேலை செய்யக்கூடாது. கரெக்டான இடத்துக்கு மார்க்கெட்டை வர வைக்கணும், கரெக்டாக என்ட்ரி போடணும், சரியான அளவில் போட்டு கரெக்டான ப்ராஃபிட்டோட போயிட்டே இருக்கணும். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே ஸ்க்ரீனில் இருக்கவும் மாட்டாங்க, ட்ரேட் பண்ணவும் மாட்டாங்க, அவசியமும் இல்லை. காரணம் என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ப்பாக போடுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம், உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல் உங்களோட மாத வருமானம் எவ்வளவோ அது மாதிரி 2 மடங்கு போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் டபுள் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அப்போ 5ல் 1 மடங்குக்குள்ளே அது உங்களுக்கு டபுள் ஆயிடணும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் சரியான ட்ரேடர் கிடையாது, இந்த தொழிலுக்கு நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டீங்க. வேறு வேலை இருந்தால் பாருங்கள், இதை தூக்கி தலை சுற்றி தூக்கி போட்டு. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறைய பேருக்கு டபுளெல்லாம் ஆகிறது இல்லை, கேபிட்டலே காணாமல் போயிடுது 2 வருஷத்துக்குள்ளே. அப்போ நீங்களாம் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நான் சொல்லி தெரிய வேணாம். உங்களுக்குலாம் என்ன பண்ணணும், சிலை தான் வைக்கணும், இல்லாட்டி உங்கள் பேர்லாம் கல்வெட்டில் எழுத சொல்லுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு. புரியுதா? உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் 2 வருஷத்துக்குள்ளே டபுள் பண்ணணும். நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் நீங்கள் ட்ரேடராக இருக்கிறதுக்கான குறைஞ்சபட்ச தகுதியே, பேங்க்கில் உங்கள் பணம் எவ்வளோ நாளில் டபுள் ஆகுதோ அதில் 5ல் 1 மடங்கு டைம் ஆகணும். இதுதான் குறைஞ்சபட்ச தகுதியே. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றுமே உங்களுக்கு தெரிலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதோட ரிட்டர்ன். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களால் எடுத்து செலவு பண்ண முடியாது, இதெல்லாம் எடுத்து செலவு பண்ண முடியாது. அதாவது நான் அடிக்கடி சொல்கிறதான், எவ்ரி 3வது ட்ரேடு உங்களோட கேபிட்டல் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னாலே உங்களோட மாத வருமானம் 10,000 ரூபா. அது மாதிரி ஒரு மடங்கு பணம் போட்டிங்க, அப்போ 2 மடங்கு பணம் போட்டிங்க, 20,000 ரூபா. கரெக்டாக? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து 3 வருஷத்தில் மாத சம்பளம் உங்களுக்கு 10,000 ரூபாங்கிறது 20,000 மாறி இருக்கும். மேபி ஒரு 15,000 ரூபா மாறி இருக்கும், இல்லை 20,000 ரூபா மாறி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. கரெக்டாக? 20,000 ரூபா மாறி இருக்கும் கூட வச்சுக்கோங்க. அப்போ இது இந்த வேலை பார்த்துக்கிட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் இதையும் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட 10,000 20,000 ரூபா. அப்போ இது மாதிரி 10 மடங்குன்னா என்ன ஆகும், 2 லட்சம் ரூபா பெர் மந்த்து நீங்கள் ட்ரேடில் உங்களுக்கு ஆவரேஜ் இன்கம் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 10,000 20,000 ரூபா மாறுறதுக்கு முதல்ல 3 வருஷம் மாறுமா சொல்ல முடியாது. முதல்ல வேலை இருக்குமா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 3 வருஷத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இது 20,000 ரூபா 2 லட்சமாக மாறுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதுதான் இதோட பியூட்டி. நான் சொல்கிறது 2 லட்சங்கிறது ஓவரால் கிடையாது, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் மணி இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து பண்ணிங்கன்னா பெர் மந்த்துக்கு எவ்ரி மந்த் 2 lakhs 2 lakhs 2 lakhs. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது மாதிரி 10 டைம்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 3 வருஷத்தில் 10 டைம்ஸ் பெர் இயருக்கு ஆவரேஜ் இன்கம் 2 lakhs பெர் மந்த்துக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களோட 10,000. அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு, ஏன் வேலைக்காரனாக இருக்காதீங்க, ஏன் முதலாளியாக இருங்க. அடிக்கடி நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன்னு இப்போ புரியுதா? இதுதான் முதலாளி. 20,000 ரூபாயில ஆரம்பிச்சிங்க இந்த தொழிலை, 3 வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் 2 லட்சம் கிடைக்குது. 10,000 ரூபா சம்பளத்தில் சேர்ந்தீங்க வேலைக்காரனா, 3 வருஷம் கழிச்சு 20,000 ரூபாய்க்கே இங்கே முக்கிக்கிட்டு நிற்கிது. அப்போ யோசிச்சு பாருங்க, இதுதான் விஷயம். இதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம், இதுக்கு பேர் பேசிவ் இன்கம். ஓரளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், உங்களோட வேலை நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இங்கே உங்களோட வேலை நேரம் அதிகமாகும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட வேலை நேரம் இங்கே அதிகமாகும். 20,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த வேலை இருக்கும்.
இதே 40,000 ரூபா ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். உங்களோட டியூட்டி டைம் இன்னும் ஜாஸ்தியாகும், உங்களோட ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதே டைம் தான். சொல்ல போனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட டைம் குறையும். அப்போ யோசிச்சு பாருங்க. இதுதான், அதனால தான் சொல்கிறேன், இதனால உங்களால் எடுத்து செலவு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இதில் இன்கம் இருக்குது. ஏன் இதில் 99% பேர் தோற்று தான் போகிறாங்க. அந்த தோற்று போகிற அத்தனையிலையும் 1% அளவுக்கு உங்களுக்கு வந்தால் கூட போதும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஆவரேஜாக. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதில் உள்ள இந்த இன்கம் பொட்டன்ஷியலாம் நீங்கள் தெரிஞ்சு சீரியஸாக பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு விஷயமும் இதில் உள்ள அடிப்படை ஃபுல்லாக நான் தெளிவாக சொல்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா அடிப்படை மட்டும் தான் நான் யூடியூப்பில் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் விஷயங்கள்லாம் அடிப்படை சொல்ல முடியாது. ஏன்னா ரியல் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். சும்மா உட்காந்து நம்ம ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா தொடர்ந்து, இப்போ அவங்க 100 டெமோ ட்ரேட் பண்ணுறாங்கன்னா டெய்லி தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றாங்க. இப்போ என்னால் நான் தொடர்ந்து ட்ரேட் பண்ணி இதில் வந்து போஸ்ட் போட முடியுமா? போட முடியாது. எனக்கு அது வேலையும் கிடையாது. புரியுதா? போஸ்ட் போட முடியாது. அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இதை தியரியாக தான் நான் சொல்ல முடியும். இதை ப்ராக்டிக்கலாக வரணும்னா நீங்கள் ட்ரைனிங் வந்து நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். இவ்வளோதான் விஷயம். இது வேலை செய்யுதா இல்லையா, நான் சொல்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு 3வது ட்ரேடு, அப்போ ஒவ்வொரு 3வது மாதம், ஒவ்வொரு 3 வருஷம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஸோ அதுதான் இது வந்து ஒரு தொழில் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான தொழில். அடிக்கடி சொல்லுவேன், உங்களால் எடுத்து செலவு பண்ண முடியாது. எடுத்து செலவு பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஒரு 2000 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க, வெளியில் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ட்ரேடில் உண்டியிலேருந்து விழுகிற மாதிரி மறுபடியும் 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் விழுகும். அதை எடுத்து ஒரு 4000 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே 10,000 ரூபா விழுந்துல 8000 ரூபா கிடக்கு, இந்த 4000 ரூபாயில் மிச்சம் 6000 ரூபா கிடக்கும், அக்கௌண்ட்லேயே 16,000 ரூபா கிடக்கும். அடுத்த நாள் ஒரு 8000 10,000 மறுபடியும் மார்க்கெட்டில் வரும். இதுதான் இதோட பியூட்டி. புரியுதுங்களா? இதுதான் இதோட பியூட்டி. அப்போ என்ன நடக்கும்? அதனால தான் நான் சொன்னேன், தெளிவாக சம்பாதிக்கிற ஆளுக்கு யூடியூப் இன்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் எனக்கு ஒரு வருஷம் என்ன வருதோ அதான் நான் ஒரு நாள் சம்பாதிக்கிறது. இவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்னோட இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாலாம் நான் சொல்ல முடியாது. ஒரு வருஷம், புரியுதுங்களா? ஒரு வருஷம் என்ன யூடியூப்பை நான் இப்போ இந்த யூடியூப்பை நீங்கள் இப்போ இதே விடாமல் ஒரு வருஷம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன கிடைக்குமோ அதான் ஒரு நாளில் கிடைக்கிது. அதனால தான் இங்கே நான் எங்கேயுமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நான் சொல்கிறது இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இப்போ இப்போ இது மட்டும் கிடையாது. நான் என்ன சொல்கிறது, 20 வருஷத்துக்கு முன்னாடியே கார் வாங்கினேன். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் சம்பாரித்து வாங்கினதான், ட்ரேட் பண்ணி சம்பாரித்து வாங்கினேன். ஐ மீன் இப்போ நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு பேசிக். அப்போ அந்த மாதிரி பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கார் வாங்கினேன். அப்போவே என்னோடய கார் நம்பர் வந்து 1. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குறக்காக சொல்கிறேன். நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு சொல்லலை. புரியுதுங்களா? அதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அப்போ என்னோட கார் நம்பர் 1. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கார் வாங்கி அந்த காரோட நம்பர் 1னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸோடு இருந்திருப்பேன், எவ்வளோ பெரிய ஆட்களோட நான் பழகியிருப்பேன். அப்போ அவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த கார் நம்பரை வாங்கி தர்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு என்னோட கிளைண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியுதா? அப்போ யோசிச்சு பாருங்க, முழுக்க முழுக்க கடந்த 25-26 வருஷமா என்னோட முழு நேர தொழிலே இதுதான், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி மட்டும்தான். புரியுதா? ஸோ அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், 2வது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். அது பெரிய லெவலில் நான் பண்ணுறதில்ல, கம்மியாக தான் பண்ணுவேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கும் ஒரு பிரதானமான, என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொழிலில் என்னோட ஒரு பார்ட்டு ட்ரைனிங். அதை இன்னும் கொஞ்சம் பிரித்தோன்னா என்ன இருக்கும், அடுத்து மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது, அதில் ஐ மீன் மேனேஜ்டு அக்கௌண்ட் இருக்குது, கிளைண்ட் அக்கௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டாக்கெல்லாம் வாங்குறது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் இருக்குது. அனலிஸ்ட்னால் ஃபாரினில் உள்ள 2-3 கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்டாக வேலை செய்கிறேன். அது வேணால் ஆஃப்லைன் கன்சல்டன்ட் மாதிரி நான் வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க, நம்ம ஃப்ரீயாக இருந்தால் ஸ்லாட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடும் நான் ஓனாக பண்ணுறது கிடையாது. ஒரு 10-11 பேரை நான் வேலைக்கு வச்சு என்னோட ஐடியாவை நான் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அவங்க இதில் பார்த்து அவங்க அப்படியே 11 பேர், கிட்டத்தட்ட ஆளுக்கு 4 கம்பெனினா என்னாச்சு காப்பி ட்ரேடிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட். புரியுதுங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து கன்சல்ட்டிங்காக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரெயினர். இந்த மாதிரி 6-7 விதமான வருமானம் இருக்குது. அது போக என்ன பண்ணுறது, இங்கே கிடையாது, துபாய் ஆஃபீஸ், யூஎஸ் ஆஃபீஸில் ஐபி, புரியுதுங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரடியூசர் புரோக்கர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6-7 விதமான வருமானம் இருக்குது. அதனால தான் சொன்னேன், உங்களையே சம்பாதிக்க வைக்க முடியும்னா, நான் சம்பாதிக்காமல் கிடையாது, சம்பாதிக்காமல் சொல்லலை, சம்பாதிக்கிறனால தான் இவ்வளோ தெனாவெட்டு பேசிகிட்டு இருக்கோம் யூடியூப்பில் உட்காந்து.
புரியுதா? எந்த இடத்துல நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சா பாருங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதான். புரியுதுங்களா? இந்த மாதிரி அதான் சொன்னேன். அப்ப நான் உங்களுக்கு காமிச்ச ஒரே ஒரு உதாரணம் என்ன பண்ணேன், ஒரு 20,000 நீங்க பண்ணி அடுத்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு, புரியுதுங்களா, அடுத்த 3 வருஷம் விட்டாலே இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கறதான் இங்க உள்ள விஷயம். புரியுதா? இதான் இதான் விஷயம். அப்ப என்ன இருக்கு, இன்ட்டு அப்படியே இது ரெண்டும் சேர்த்தா இன்ட்டு 10 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க 20,000 ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துல உங்களோட மாத வருமானம் எவ்வளவு இருக்கும்? 20 × 10 2 lakhs rupees இருக்கும். ஆவரேஜா இருக்கும். இதான் விஷயம். இவ்வளவுதான் இது. ஆனா என்ன பண்ணணும், இங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சும்மா வெறுமனே மணி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா என்ன நடக்கும், நீங்க நல்ல ட்ரேடா இருந்தீங்கன்னா 20,000ங்கிறது 40,000 மாறி இருக்கும். அவ்வளவுதான். அப்ப 40,000 இங்க இருக்கு, 40,000 மொத்தமா மாறி இருக்கும். அவ்வளவுதான். இது மாசத்துக்கு கிடையாது, இந்த 3 வருஷத்துக்கும் சேர்த்தே. நான் சொல்றது என்ன, இந்த 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 2 lakhs, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதா? இதெல்லாம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால தெளிவா இதோட தொழில் உள்ள பொட்டன்ஷியலை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. அதனாலதான் இதை ஒழுங்கா பண்ணாதவங்கள, இல்ல அதை பத்தி ஒழுங்கா பண்ணல அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோபமா கத்துறது அதுக்கு தான். இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு, இதை போய் இப்படி அஜாக்கிரதையா பண்றீங்களே, இதை போய் ஒரு ஒரு சீரியஸா கத்துக்காம ஏனோ தானே பண்றீங்களே. வெறும் 10,000 20,000 போரும் இந்த தொழில முன்னேறி வர்றதுக்கு. அது டெடிகேட்டடா ஒரு 3 வருஷம் பண்ணாலே லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். இவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் இருக்கும்போது நீங்க இப்படி ஏனோ தானோன்னு பண்றீங்களேன்றதான் என்னை மீறி கோவம் வர்றதுக்கு காரணம். ஏன்னா நான் அதான் ஏன்னா ரியல் நான் சொல்றது எல்லாமே அதான் சொல்லலை, என்னோட லைஃபே நான் சொல்லியிருக்கேன் இப்போ. அப்ப இது மாதிரி எத்தனை பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்க. அப்ப எத்தனை பேரோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்றேன், கிட்டத்தட்ட 3000 சம்திங் அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்றேன் வேர்ல்டு ஃபுல்லா. அது அவங்களோட மேனேஜ் பண்றதுல எல்லாம் இருந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் எல்லாம் மாறி இருக்கும். கிட்டத்தட்ட 17 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் 22 வருஷம் ஒருத்தரோட அக்கௌண்ட்ல இன்னைக்கும் நான் தான் மேனேஜ் பண்றேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பெரிய ரெசார்ட் இருக்கு, இன்னைக்கும் நான் மேனேஜ் பண்றேன். புரியுதுங்களா? ஸோ அப்ப என்ன அர்த்தம், அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே மாறும். இப்போ இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், மீத இருக்கிற 6 வேலையெல்லாம் நீங்க விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். உங்களோட ஒரே ஒரு வேலை, உங்க அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றது மட்டும் நீங்க ஒழுங்கா பண்ணாலே போதும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அழகா டெடிகேட்டடா நீங்க பண்ணாலே போதும். லைஃப் செட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைஃப் செட்டில் என்ன சொல்லுவீங்க, உங்களோட ரிட்டையர்மெண்ட், உங்க பையனோட பிரம்மாண்டமான கல்யாணம், இல்லை உங்க பையனுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ், இல்லை நல்ல எஜுகேஷன். இதுதான். இதுக்கு நீங்க எவ்வளவு மெனக்கடணும் தெரியுமா? அதிகபட்சம் இதை தெளிவா வளர்க்கறதுக்கு 3 வருஷம் மட்டும் வளர்த்தா போதும். அதுக்காக சும்மா மாசம் மாசம் வருமானம் இல்லாம வளர்க்கல. நான் சொல்றது ஒரு டெட்லைன் மாதிரி. ஒரு 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 விதை போட்டிங்கன்னா அது பழம் கொடுக்குற பீரியட். பழம்னா எப்படி 100 200 கொடுக்கும் இல்லையா, அது வரைக்கும் சின்ன சின்ன சின்னதான் கிடைக்கும், பெருசா கிடைக்காது. அதே மாதிரிதான் 3 வருஷம் வளர்த்தீங்கன்னா போதும். இந்த தொழிலை சீரியஸா நம்ம ட்ரைனிங்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதன்படி 3 வருஷம் நீங்க வளர்த்தீங்கன்னா போதும். உங்க லைஃப் செட்டில். அதான் ஒரே வார்த்தையில சொன்னா உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ். அதைத்தான் நான் இன்னும் தெளிவா சொல்றேன். உங்களால எடுத்து செலவு பண்ண முடியாது. நீங்க செலவு பண்ணணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு பண்ணிட்டு வருவீங்க, அடுத்த நாள் அதுக்கான இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னா அது மாதிரி வருமானம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான தொழில் இது. புரியுதுங்களா? அருமையான தொழில், அதே சமயத்துல ரொம்ப ஆபத்தான தொழிலும் கூட. அதை பத்திலாம் நான் பழைய வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப ஆபத்தானது. நீங்க சரியா பண்ணலைன்னா உங்களோட மொத்த கேபிட்டலும் 0 ஆயிடும். அதுல கவனமா இருக்கணும். இதுன்னு கிடையாது, எல்லா தொழிலுக்கும் அப்படிதான். இப்போ டிரைவிங் பண்றோம், ஒழுங்கா ஓட்டாம டப்புன்னு இப்படி 2 நிமிஷம் கண்ணை சொக்கிட்டோன்னா போய் எங்கேயாவது இடிச்சிரும். அதே மாதிரிதான் எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கு. இயற்கை யாருக்கும் எதையும் சும்மா கொடுக்காது. கடவுள் வந்து கடங்காரனா இருக்க மாட்டாரு. இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இதை கவனமா பாருங்க. ஒவ்வொரு வீடியோவையும் உள்ள விஷயத்தையும் நீங்க பாருங்க. ஏன் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்க சொல்றோம்னா, விஷயம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். டெக்னிக்கலா தான் நம்ம பேசியிருப்போம், சில இடங்கள்ல ஃபண்டமெண்டலா பேசியிருப்போம், சில இடத்துல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசியிருப்போம். புரியுதுங்களா? சில இடத்துல லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பேசியிருப்போம், பிசினஸ்க்கு தேவையான விஷயங்கள் பேசியிருப்போம். அதனாலதான் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. புரியுதுங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோ நீங்க பாருங்க. அது மாதிரி பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் டெடிகேட்டடா பாருங்க. சரியா? ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.